இன்று ஐப்பசி மாத பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்ப விசேஷமானது. இன்று மாலை 6:30 மணிக்கு மேலே வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வைங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. ஒரு சின்ன கிணத்துல பச்சரிசியும் இன்னொரு சின்ன கிணத்துல வெள்ளை மொச்சையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நில ஒளி எங்கே படுதோ அந்த இடத்துல போயிட்டு இதை வச்சுட்டு மனசார நீங்கள் சிவபெருமானையும் சுக்கிர பகவானையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. சந்திர பகவானையும் வேண்டிக்கோங்க. நில ஒளியில் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். சுக்கரை உரையான 8லேருந்து 9 மணி வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அந்த பொருட்களை பூஜை அறையில் வச்சுடுங்க. இரவு முழுவதும் அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். நாளை காலை சனிக்கிழமை நீங்கள் சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த பொருட்களை. இல்லைன்னா பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பொருட்களை பயன்படுத்தி நம்ம சிவபெருமானையும் சந்திர பகவானையும் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.